ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 67வது பாடல். அபிராமியினுடைய நாம பெருமை. தோத்திரம் செய்தொழுது மின் போலும் நின் தோற்றமொரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் கூடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்குலபா நிற்பற்பாரிங்குமே. ஒரு மாத்திரை போதும் என்றால் ஒரு நொடி பொழுது, வன்மை என்றால் பெருமை, குடில்கள் தோறும் என்றால் வீடுகள் தோறும், பலிக்கு என்றால் பிச்சைக்கு, உழலா நிற்பார் என்றால் வருந்துவார்கள். இறைவியை வழிபட எளிதான 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று தோத்திரம் செய்தல், அதாவது மனத்தினுள் நினைந்து உருகுதல், இது பிறருக்கு தெரியாது. மற்றொன்று தொழுது வணங்குதல், அதாவது மற்றவர் காணும்படியாக வாய்விட்டு கூறி மெய்யால் அஞ்சலித்தும் பணிந்தும் வணங்குதல். இந்த 2 வகையிலும் வழிபடலாம், அல்லது 2இல் ஒன்றினாலும் வணங்கலாம். 2ம் அம்மைக்கு ஏற்றதே. அபிராமியை எப்படி வணங்க வேண்டும் என்ற முறையை இனிது கூறிய பட்டர் இனி அவரை எவ்வளவு நேரம் வழிபட வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார். மின்னல் போன்ற ஒளியழகுடைய தேவியை மனத்தினுள் பதியும்படி தோத்திரம் செய்ய வேண்டும். அதுவும் ஒரே ஒரு நொடி நேரம் மனத்தில் அவளை நினைக்கும்படி நினைந்து வழிபட்டால் போதும். அவள் பேரொருள் அனைத்தையும் ஒரு சேர பெறலாம். எப்படி ஒரு கணப்பொழுதில் அபிராமியை உள்ளத்தில் எழுந்தருளும்படி செய்ய முடியும்? வானிலிருந்து பெய்யும் தூய மழை துளிகள் கங்கையில் பட்டவுடன் புனித நீராகிறது. செம்மண் நிலத்தில் பட்டவுடன் செந்நீராகிறது. உப்பு நிலத்தில் விழுந்தவுடன் உப்பு நீராகி விடுகிறது. பாலுடன் சேர்ந்த நீரும் உடனே பாலாகி விடுகிறது என்றால், அம்பிகையின் உண்மையான பக்தியுடன் உள்ளத்துள் நினைந்து உருகினால் மறுநொடியே நெஞ்சினில் வந்து ஒளிவிருப்பாள். இறைவன் திருவருளை பெற 1 நிமிடம் கூட வேண்டாமாம், அரை நிமிடம் போதும் என்கிறார் அருணகிரிநாதர். சரணகமால லயத்தை அரை நிமிடம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்று திருப்புகளில் கூறுகிறார். சரியான தொலைபேசி எண்களை சுழற்றினால் அடுத்த நொடிய அதற்குரியவுடன் தொடர்பு கொள்ள முடிகிறதல்லவா? சரியான எண்களை சுழற்றாமல் தவறான எண்ணை சுழற்றினால் 1 நொடி மட்டுமல்லாமல் 1 நாள் முழுவதும் சுழற்றினாலும் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் வேறு எந்தவித நினைப்பும் இல்லாமல் அபிராமியை மட்டுமே நினைந்து தோத்திரம் செய்தால் ஒரே ஒரு நொடியிலேயே வந்து அருள் புரிவாள் என்பது திண்ணம். ஆனால் இத்தகைய இனிய அம்பிகையை 1 நொடி கூட, அதுவும் மனதினாலே கூட நினைத்து தோத்திரம் செய்யாதவர்கள் கதி என்னவாகும் தெரியுமா? உயர்ந்த குலப்பிறப்பும் உரிய கோத்திரத்தின் சிறப்பும் நிகரற்ற கல்வி அறிவும் நிறைந்த குணங்களும் உள்ளவராயினும் அவற்றின் தகுதியில் இருந்து குன்றி குறைந்து போய்விடும். இவை மட்டும்தானா? இல்லை, பிறகென்ன? மிகுந்த இழிநிலைக்கு ஆளாவர். இருந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போனாலும், ஏன் வேறு நாட்டிற்கே போனாலும் கூட பிச்சை எடுத்தே, அதுவும் கூட கிடைக்காமலே திண்டாடும் நிலைக்கு ஆளாவார்கள். இதற்கு முன் உதாரணமாக பாடியுள்ளார் பட்டினத்தடிகள். போன பிறவிலே இறைவனை வணங்காதவரை இந்த பிறவிலே அடையாளம் காட்ட முடியும், காணவும் முடியும் என்கிறார். எப்படி? எல்லா நலங்களையும் இழந்து சோற்றுக்கும் துணிக்கும் வழியே இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகி வீடு வீடாக சென்று பசி தாங்கவில்லை தாயே, சோறு போடு சோறு போடு என்று கதறி கேட்டு அழுதாலும் கூட பிச்சை கிடைக்காமலேயே பெரும் துன்பம் அடைவார்கள். அந்த நிலையை அப்படியே பாட்டாளை படம்பிடித்து காட்டியுள்ளார் பட்டினத்தார். அதை பாருங்கள். ஆற்றோடு தும்பை அணிந்து ஆடும் அம்பல வானார் தம்மை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே இந்த பூதுலகத்தில்? சோற்றாவியற்று சுகமற்று சுற்ற துணியுமற்றே ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்று இருப்பார்களே. 66வது பாடல். நினைத்த செல்வம் கிடைக்கும்.
பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒலி ஊரலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையார் தனமில்லையே. பார் என்றால் நிலம், புனல் என்றால் நீர், கனல் என்றால் தீ, கால் என்றால் காற்று, விசும்பு என்றால் வானம், தனம் என்றால் செல்வம். மண்ணும் நீரும் நெருப்பும் காற்றும் இவையாவும் மூலமாகவும் தனக்குள் அடக்கியதாகவும் உள்ள மின்னும் ஐம்பூதங்களும் ஆகும். இவை உலகு இயங்குவதற்கு ஒன்றுபட்டு இயங்குகின்றன. அதுபோல உடம்புடன் கூடிய உயிர் வாழ்க்கை இயங்க வேண்டுமானால் மனம், ஒலி, சுவை, ஒளி, பரிசம் ஆகியவையும் ஒன்று கலந்திருக்க வேண்டும். ஐம்பூதங்களாகிய அண்ட சராச்சரங்களுக்கும் ஐம்பூத சேர்க்கையால் உண்டாகிய உயிர் வாழ்க்கைக்கும் ஆதியானவள் அன்னை அபிராமியே. அத்தகைய அம்பிகையின் திருவடியை சாரும்படியான தவமுடையவர்கள் அடைய முடியாத செல்வங்கள் ஒன்றுமே இல்லையாம். அதாவது எல்லா விதமான செல்வங்களையும் ஒரு சேரவே பெறுவார்கள் என்பது கருத்து. பெரும் செல்வம் உடையவர்கள் நினைத்ததெல்லாம் பெறுவர் செய்வர். முதல் இருந்தால் தானே வட்டி வரும், முதல் இல்லாமல் வட்டி இல்லை. அதுபோல அபிராமி திருவடி சாரும் தவம் இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு செல்வமும் ஏற்படாது. ஏனெனில் தவம் முதல் போன்றது. அதனால் வரும் நன்மைகள் வட்டி போன்றவைகள் ஆகும். 69வது பாடல் அபிராமி அந்தாதியின் உயிர் பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தளர்வரியா என்றால் சோர்வு தெரியாத, தனம் என்றால் செல்வம், கனம் தரும் என்றால் பெருமை மிகும். அபிராமி அன்னையின் பக்திக்கும் திருவருளுக்கும் ஆளானவர்களுக்கு ஓர் அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம்? அம்பிகையின் கடைக்கண் பார்வையை பெற்றிருப்பார்கள். அத்தகைய கடைக்கண் பார்வையை பெற்ற பக்தர்கள் எத்தகைய செல்வங்களை பெற்றிருப்பார்களாம், பெற்றிட செய்வாளாம். ஒரு பட்டிலே தெரிகிறார் அபிராமி பட்டர். தனம் தருவாள், கல்வி தருவாள், தளர்வடையாத மனம் தருவாள், தெய்வதன்மை பொருந்திய வடிவம் தருவாள், வஞ்சகமே இல்லாத நெஞ்சமுடையவர்களின் கூட்டுறவை தருவாள். ஒரே வரிவில் கூற வேண்டும் என்றால் நல்லவை எவையோ அவை அனைத்தையும் ஒரு சேர தருவாள் என்று கூறியுள்ளார். அப்படி அவர் கூறியதற்குள் அடங்கியுள்ள அற்புதமான பயன்களையும் நயங்களையும் ஆராய்ந்து காண்பவருக்கு அரும்பெரும் நிதி களஞ்சியமாகும், நீதி களஞ்சியமாகும். எப்படி? எடுத்த எடுப்பிலேயே முதலிலேயே அபிராமி தனமான செல்வத்தை தருவாள் என்று கூறினார். அடுத்துதான் கல்வி தருவாள் என்று கூறினார். கல்விக்கு முதலிடம் தராமல் தனமாகிய பணத்துக்கு முதலிடம் தந்துள்ளார். அதற்கு என்ன காரணம்? உலகத்திலுள்ள அனைத்து வகையினருக்கும், அதாவது அன்றாடங்காட்சியாகிய வரிவர் முதல் யாவும் துறந்துவிட்டு கூறும் துறவிகள் வரை யாவருக்கும் பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பணத்தை கொண்டுதான் உலகத்தில் வாழ்க்கையை நடத்த முடிகிறது. உயிர் கொண்டுதான் வாழ முடிகிறது. நீர் இல்லாமல் எப்படி மீனினம் வாழ முடியும்? அவ்வாறே பணம் இல்லாமல் மனித இனம் வாழ முடியாது. ஒருவருக்கு உறவு, உயர்வு, ஊக்கம், பாதுகாப்பு, பலம் எல்லாமே பணத்தினாலே தானே ஏற்படுகிறது. அதோடு இல்லாமல் மனைவி, மக்கள் பணத்தை வைத்துள்ளதான் உறவாடுகின்றனர், உறவை வளர்க்கின்றனர். மக்கள் வாழ்விற்கு உலகில் முதலில் வேண்டப்படுவது செல்வமா கல்வியா என்று கேட்டால் செல்வம்தான் வேண்டும் என்பதே மனித சமுதாயத்தின் ஒருமித்த தீர்ப்பாகும். ஏனப்படி? படிப்பில்லாதவனும் பணத்தினால் வாழலாம், வாழ முடியும், மதிப்பும் பெறலாம். ஆனால் கற்றவன் கல்வியால் மட்டுமே வாழ முடியாது. கற்றவனும் பணத்தினால் தான் வாழ வேண்டியிருக்கிறது. அதனால் படித்தவர் படிக்காதவர் இரு வகையினருக்கும் பணம்தான் வாழ்வு தருகிறது. நடக்க செய்யும் இரண்டு கால்கள் போல கற்றவர் கல்லாதவர் பணமுள்ளவர் இந்த மூன்று வகையினருக்குள்ளே முதலிடம் சிறப்பும் பணமுள்ளவருக்குத்தான், அவர் படிக்காதவராக இருந்தாலும் கூட. ஏனப்படி? கல்வி கற்றவரை கல்வி கற்றவர் மட்டுமே போற்றுவார்கள். ஆனால் பணமுள்ளவரை படித்தவரும் மற்றவர்களும் மதித்து போற்றுவார்கள், பயன்பெறுவர். சுருக்கமாக கூற வேண்டுமானால் காசு உள்ளவரை அவர் கல்வி கல்லாதவராக இருந்தாலும் இறைவன் முதல் எல்லோரும் போற்றுவார்களாம், விரும்புவார்களாம். பணம் காசு இல்லாதவனை 10 மாதம் சுமந்த பெற்ற தாயும் தாலி கட்டி கொண்ட மனைவியும் கூட விரும்ப மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். இப்படி கூறியவர் யார் தெரியுமா? தமிழ் பிராட்டியும் நீதி களஞ்சியமான அவ்வை பிராட்டி.
அவர் எப்படி கூறியுள்ளார்? கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல் என்ற வெண்பாவிலேயே எடுத்து கூறியுள்ளார். இடித்தும் கூறுகிறார். காசு உள்ளவனை எல்லோரும் எதிர்கொள்வார்கள் என்பதனால் சாதாரண குடிமகனில் இருந்து நாடாளும் குடியரசுத் தலைவர் வரையுள்ள யாவரும் என்பது உட்பொருள். பகைவருக்கும் கூட பகை மறந்து வரவேற்பார்கள் என்பதும் புதைப்பொருளாகும். ஒருவராலுமே ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படாதவர்கள் கூட ஓகோ என்று அனைவராலும் மதித்து பாராட்டும்படி செய்யும் சக்தி உள்ள ஒரே பொருள் பணம் ஆகிய செல்வம் மட்டும்தான். ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவனை பொருளை தவிர கல்வி முதலிய மற்றவற்றால் மதித்து போற்றும்படி செய்ய முடியாதாம். இதனை திருவள்ளுவர் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கிறார். அது எப்படி பொருளாலே மட்டும் போற்றும்படி செய்ய முடியும் என்றால், சூழியத்திற்கு அதாவது பூஜ்ஜியத்திற்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை என்றாலும் அதை மதிப்பாக்கி மதிப்பு என ஆக்கும் சக்தி முழு எண்ணிற்கு மட்டும்தான் உண்டு. சுழியம் ஒன்றுடன் சேர்ந்தால் 10 என்ற மதிப்பு அடைகிறது. அதனால் தான் தனம் தரும் என்ற பணத்தின் சிறப்பையும் தேவையையும் தெரியும்படி கூறி அத்தகைய தனத்தையே முதலில் தந்துவிடுவாள் என்று கூறுகிறார். மனிதன் நடப்பதற்கு 2 கால்கள் வேண்டும். அவ்வாறே மனித வாழ்வு நன்கு நடப்பதற்கு செல்வம், கல்வி என்ற 2 கால்கள் வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டியே செல்வத்தினாலேயே எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்பதால் கல்வியே கற்றிட வேண்டாம், கல்வி தேவையில்லை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே தனம் தரும் என்றும் கூறிய உடனே அடுத்து கல்வி தரும் என்று கூறியுள்ளார். கண்கள் 2ஆக இருந்தாலும் ஒரே சமயத்திலே ஒரே பொருளைத்தான் பார்க்கின்றன, பார்க்கும்படியாகவே அமைத்துள்ளன. அதுபோல மனித வாழ்க்கை நல்லபடியாக இயங்க வேண்டுமானால் செல்வியும் கல்வியும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதை உணரும்படி கூறியுள்ளார். பணம் என்பது கார் போன்றது, கல்வி என்பது ஓட்டுநர் டிரைவர் போன்றது. கார் வேறு, கார் ஓட்டி வேறாக இருந்தாலும் கூட 2ம் ஒன்றாக சேர்ந்தால்தான் பயணம் நன்கு நடைபெறும், பயன் தரும். நல்ல காரும் நல்ல ஓட்டுநரும் வாய்த்துவிட்டால் பயணத்தை பற்றி சஞ்சலம் எதுவும் ஏற்படாது. அதுபோல எந்த ஒரு நாளிலும் எதற்காகவும் தளராத மனத்தை தருவாள் என்று அடுத்து கூறியுள்ளார். எப்பொழுது தளர்ச்சி இல்லாத குன்றாத மனம் வந்து விடுகிறதோ அப்பொழுதே அவரிடம் தெய்வத்தன்மையான தோற்றம் உண்டாகும்படி செய்வாள். அத்தகைய தெய்வத்தன்மையான தோற்றம் உடையவர்களுக்கு நெஞ்சிலே வஞ்சமே இல்லாதவர்களையே சேரும்படி அருள் புரிவாள். இதிலே நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் என்பது மிக மிக முக்கியம். வஞ்சமே இல்லாத மிக மிக உயர்ந்த ஞானம் உள்ளவர்கள் கூட வஞ்ச நெஞ்சம் உள்ளவர்களோடு சேர்ந்து வாழ நேர்ந்துவிட்டால் அவர்களுடைய உயர்ந்த ஞானமும் உயிரினும் சிறந்த ஒழுக்கம் கூட குன்றிவிடும், பயன்படாமல் போய்விடும். இதற்கு மகாபாரதமே தக்க சான்றாகும். கொடுமைகளிலும் கொடுமையாக உள்ள துரியோதனர் கூட்டத்திடையே வாழ நேர்ந்ததால் உலகம் போற்றும் சிறப்பு ஒப்புற்றுடைய பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் போன்ற மகான்கள் இருந்தும் கூட சூதிலே தோற்றதால் திரௌபதியை நடுச்சபையில் சுத்தாதனன் துயில் உரிந்த போது அதை தடுக்க முடியாமல் இந்த கயவர்களாகிய கௌரவர்களின் அக்கிரமத்திற்கு அடிபணிய வேண்டியிருந்ததல்லவா? அதனால் பாரத போரிலே கௌரவர்கள் மட்டும் அழிந்தார்கள். பிதாமகர் பீஷ்மர், துரோணர் என்ற மகான்கள் எல்லாமே அழிய நேர்ந்ததல்லவா? அதனால்தான் நல்லவர்கள் சகவாசம் கிடைக்கும்படி செய்வாள் என்று கூறியுள்ளார். நல்லவர்கள் கூட்டுறவு கிடைத்து விட்டால் போதும், பிறகு நல்லவனாகிய எல்லாவற்றையும் தருவாள் அம்பிகை. முதலீடு செய்தவர்களுக்குத்தான் வட்டி வரும், பரிசு சீட்டு கட்டியவர்களுக்குத்தான் பரிசு வரும், நிறைவாக பணி செய்து முறையாக ஓய்வு பெற்றவருக்குத்தான் ஓய்வூதியம் வரும். அதுபோல அம்பிகையின் பக்தர்களாகிய ஆனவர்களுக்குத்தான் இத்தகைய எல்லா செல்வங்களும் பெருமைகளும் நலங்களையும் தருவாள். அபிராமியின் பேரொருள் முழுமையும் தரக்கூடிய ஒரே திருமந்திர பாடலாக திகழும் பெரும் சிறப்புடையது இந்த பாடல். இந்த ஒரு பாடலை மட்டும் பாராயணம் செய்து முழு பக்தியுடன் துதித்து வழிபட்டு வந்தால் போதும். அந்தாதியின் 100 பாடல்களையும் படித்து பாராயணம் செய்து வழிபட்டதின் முழு பயனையும் ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய ஒப்பற்ற ஒரே பாடலாகும். அதாவது அபிராமி அந்தாதியின் உயிர் பாடலாகும். பாடல் 70. பக்தர்களின் பன்னரசி. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண்களிக்கும் கூறல் வீணையும் கையும் பயோதரமும், மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. கடம்பாடவி என்றால் கடம் பவனம், பயோதரம் என்றால் மார்பு. அபிராமி கடம்பவனத்தில் உள்ளவள்.
இசை ராகங்களை விட இனிய மொழி உடையவள். அவள் இனிய குரலுக்கு வீணையொலியும் ஒவ்வாது. எனினும் வீணையும் கையும் திருத்தனங்களும் பச்சை நிறமும் உடையவள். யாழிசைப்பாணராகிய மதங்கர் குலத்தில் திரு அவதாரம் செய்தவள். அவள் பேரழகைப் போல் வேறு எங்கும் காண இயலாது. அத்தகைய பெருமாட்டியை என் மனத்துள் பதித்து வணங்கும் பேறு பெற்றேன் என அன்னையை புகழ்ந்து மகிழ்கிறார் பட்டர். அகக்கண்களால் கண்டு களிக்கும் தவம் உடையவர்களுக்குத்தாம் உகக்கண்ணாலும் கண்டு களிக்கும் பேறு கிட்டும். அதனால் அன்னையின் முழுமையான பேரொருளை நிலையாக பெற்றிருக்க வேண்டுமானால் அகமாகிய மனக்கண்ணால் காணும்படியாக மன தியானத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்தி கொண்டவர் மனதிலே வந்து அமர்ந்து அருள் புரிவாள் அன்னை அபிராமி. 71வது பாடல். கவலையே வராதிருக்க வழி என்ன? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிய சிவந்த பாதாம்புயத்தால் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே. ஒவ்வாத என்றால் ஒப்பாகாத, குழவி திருமுடி என்றால் பிறையணிந்த திருமுடி, இழவுற்ற என்றால் இழிவடைந்த, இறங்கேல் என்றால் வருந்தாதே. பசிக்கு உணவு ஊட்டவும் குளிப்பாட்டவும் தூங்க வைக்கவும் ஆடை அணிகள் அணிவிக்கவும் நோய்க்கு மருந்து தரவும் இரவு பகல் எந்நேரமும் இமைபோல் பாதுகாக்கும் காவலாகவும் உள்ளவள் பெற்ற தாய். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எல்லாவுமாய் இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்பவள் தாய். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எதற்காக குறைபட வேண்டும், வருந்த வேண்டும்? அவற்றிற்கு தேவையே இல்லை அல்லவா? இந்த நினைவோடு அபிராமியை பார்த்து வழிபட்டு அவள் அருள் கருணையை அறிந்து கண்டவர் அபிராமி பட்டர். அத்தகையவர் ஏதோ ஒரு குறை இருப்பதாக எண்ணி வருந்திய நெஞ்சை பார்த்து அவ்வாறு குறைபடுவதற்கு எவ்வித காரணம் இல்லையே, அப்படி இருக்க எதற்காக குறையுள்ளதாக வருந்தி என்னையும் வருந்தபடி செய்கிறாய் என்று கடிந்து கூறுவதாக அமைந்த பாடல் இது. அதை எப்படி கூறுகிறார்? எப்பொழுதோ ஒரு காரியம் நடந்து போனதற்காக இப்பொழுது நினைத்து ஏங்கி வருந்துகின்ற நெஞ்சமே, வீணாக வருந்துவதை விட்டுவிட்டு நான் சொல்வதை நன்றாக கேட்டு தெளிவாயாக. வேறு யாருமே ஒப்பாக இல்லாத உயர்ந்த பேரழகு உடையவள் நம்மை ஆட்கொள்ளும் அபிராமி. அரிய வேதங்களையே பீடங்களாக்கி திருவடிகள் பதியும்படி நடக்கும் சிறந்த தாமரை பாதங்கள் உடையவள். குளிர்ச்சியான 3ஆம் பிறை நிலவை சூடிய சிவபெருமானும் வணங்கும்படியானவள். கோமல வாமலையாகிய அன்னை அபிராமி அவள் நமக்கு தேவையானவற்றையெல்லாம் தந்து காப்பாற்றும் துணையாக வாய்த்திருக்கும் போது நீ வருந்துவது எதற்கு? நீ வருந்தும்படியாக அப்படி என்னதான் குறை வந்து விட்டது? குறைவட்ட நெஞ்சிற்கு அபிராமியின் திருவுருள் பெருமையை எடுத்து கூற தெளிவைப்பதாக உள்ளது இத்திருப்பாடல். தவசிகளும் முனிவர்களும் ஞானிகளும் பக்தர்களும் இறைவனை அடைவதற்கு வேதத்தின் துணையையே பெரிதும் நாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதங்களே அபிராமி அன்னையின் திருவடிக்கு தாங்கும் பீடங்களாக இருக்கின்றது என்றால் வீணாக வேதங்களின் துணை தயவை நாடி எதற்காக ஏங்கி கிடக்க வேண்டும்? அன்னையின் திருவடியே சரணம் என்று தொழுது வணங்கினாலே போதும். குழந்தையை நாடி வரும் தாய்போல் வந்து வேண்டி யாவும் தருவாள், தந்து காப்பாள் என்பது உறுதி. அதனால் இத்திருப்பாசுரத்தை அர்ச்சித்து வழிபடுவோர் அபிராமி அன்னையின் அனைத்து செல்வங்களையும் அனுகிரகங்களையும் ஒரு சேரப் பெறுவர் என்பது உட்பொருள். ஹரி ஓம்.